1 சாமுவேல் 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை படிப்போமாக. Let's read from 1 Samuel chapter 9, read the last verse. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். And as they were going down to the end of the city, Samuel said to Saul, Bid the servant pass on before us, and he passed on. But stand thou still a while, that I may show thee the word of God. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இன்றைக்கும் கூட இடைப்பட்டு பேசும்படியா நான் ஜெபம். That the Lord might speak to us and deal with us through this word today also. Let us all pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய நல்ல ஆண்டவர் இன்றைக்கும் கூட எங்களோடு இடைபடும்படியாக பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுடைய மனதினதெல்லாம் பிரகாசிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மேலான ஒரு வளர்ச்சிக்கு வந்து உம்முடைய வருகை நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சந்திக்க உதவி செய்யும். கூட இரும். மீட்பரே சுலமாய் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு தரித்து நிற்க வேண்டும் என்று நேற்றைக்கு நாம் எல்லாரும் படித்தோம். Yesterday we heard from this verse how that to listen to the word of God we must stand still. தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்று சாமுவேல் சவுலுக்கு சொன்னதா எழுதப்பட்டது. Samuel tells Saul, stand thou still a while that I may show thee the word of God. புதிதாக வந்தவர்கள் வந்திருக்கிறவர்கள் இந்த காரியம் என்ன என்பதை ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். And those who have come newly might not be able to understand what this is. இந்த வேத புஸ்தகம் என்பது கிமு 4004 இருந்து கிமு 96 வரையிலும் உள்ள சம்பவங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகமாகும். Now this Bible records certain incidents from the year 4004 BC till the year AD 96. இது அதற்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னென்ன காரியங்கள் நடந்தது, உலக தோற்றத்திற்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதையும் கூட இந்த வேத புஸ்தகமானது குறிப்பிட்டு பேசுகிறது. But this Bible also points out to things that happened before time, before the beginning of creation or before the beginning of the world, and also after it. ஜாதிகள் எல்லாருக்கும் அல்ல அவரவர் அந்தந்த நாடுகளிலே ராஜாக்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். People in various countries had appointed kings over them. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுக்கு ராஜா இல்லாமல் இருந்தது. But the children of Israel did not have a king over them. இத்த காலங்களிலே ராஜா இல்லாதபடியினாலே பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக உபத்திரவப்பட்டதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says that because they did not have a king in the day of war, in the time of war, they were in trouble. ஆனால் ஆண்டவர் தாமே அவர்களுக்காக யுத்தம் செய்து ஜனங்கள் அவர்களை பாதுகாத்து வந்தார். But God fought for them and preserved them. அந்த நாட்களிலே அவர்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியை கொடுத்திருந்தார். At that time God had given them judges to rule over them. அந்த நியாயாதிபதியிடத்திலே போய் நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று என் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்கள். So the children of Israel approached the judge and said, we want a king to rule over us. அப்பொழுது இந்த ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நியாயாதிபதி ஜனங்களுடைய வாஞ்சையை அவர்கள் கேட்ட காரியத்தை ஆண்டவருக்கு அறிவித்தான். So the judge went to the Lord and placed the petition of the people before the Lord. இயேசு நன்றாய் பேசக்கூடிய ஒரு ஆண்டவர். இயேசு நன்றாய் பேசக்கூடிய ஒரு ஆண்டவர். Jesus is God who is able to speak well. அவர் ஜீவனுள்ள தேவன். He is the living God. அவரை நாம் பார்க்கலாம். We can see him. அவரோடு நாம் பேசலாம். We can speak to him. தூதர்களை நாம் பார்க்கலாம். We can see angels. மோட்சத்தை நாம் பார்க்கலாம். We can see heaven. நரகத்தையும் கூட நாம் பார்க்கலாம். We can even see hell. இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற பல்வேறு வல்லமைகளையும் கூட நாம் பார்க்க முடியும். We are able to see all kinds of powers ruling this world. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் என்பதை நீங்கள் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். We all must know that Christian life is such a life. பிரியமானவர்களே, எனவே இந்த ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நியாயாதிபதி ஜனங்களுடைய வாஞ்சையை அவர்கள் கேட்டதை தேவனிடத்திலே அல்லது கர்த்தரிடத்திலே தெரிவித்தான். So the judge who ruled over Israel carried forward the desire of the people to the Lord. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான்
நாளைக்கு இந்த நேரத்திலே உன்னிடத்திலே ஒரு மனிதனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நியாயாதிபதிக்கு கட்டளையிட்டார். Then God told the judge, saying, tomorrow I will send you a man, you should anoint him and make him king over Israel. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த ராஜாவாக போகிற இந்த மனிதனுடைய தகப்பனாருடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. Now this particular king to be, his father's asses were lost. அந்த கழுதைகளை தேடும்படியாக இந்த மனிதன் புறப்பட்டான். So this man proceeded to look for those asses. அவனோடு கூட இவனுடைய ஒரு வேலைக்காரனும் கூட இருந்தார்கள். And with him were his servants. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்தபோது அவர்களிடத்திலே காசு இல்லாதபடியினால் அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்றிருந்தார்கள். And when they came to a certain place, they ran out of money and so they wanted to return. அப்பொழுது இந்த வேலைக்காரன் சொன்னான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரோடு கர்த்தர் இடைப்பட்டு பேசுவார், எனவே அவரிடத்திலே போய் கழுதைகள் எங்கே போனது என்று கேட்போமானால் அவர் அந்த கழுதை போன இடத்தை சொல்லுவார் என்று அந்த வேலைக்காரன் இந்த மனுஷனோடு சொன்னார். Then the servant gave this king to be a suggestion, saying, there's a prophet in this place, if we approach him perhaps he will be able to tell us where these asses are. இந்த இரண்டு பேருமாக இந்த தீர்க்கதரிசி இடத்திலே இந்த நியாயாதிபதி இடத்திலே வந்தார்கள். So these two came to the seer, to the prophet. அவர் ஒரு நாள் இந்த இரண்டு பேரை இந்த நியாயாதிபதி அவரோடு வைத்திருந்தார். So this judge or the prophet kept them for 2 days. மறுநாள் காலையிலே அவர்கள் போகும்படி தீர்மானித்த போது, next day when they decided to leave, பட்டணத்துக்கு கீழே இறங்கி வந்து they came down towards the city, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்று கொண்டு stood at a particular point. நான் உன்னோடு கர்த்தருடைய மனதில் இருக்கிறது உனக்கு சொல்லும்படி உன்னுடைய வேலைக்காரனை முன்பாக போக சொல் என்று சொன்னான். He said, ask your servant to go forward, I have a word to tell you from God, you stand here. அந்த வேலைக்காரன் முன்னாக போய்விட்டான். The servant of God, that servant went ahead. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்று சொன்னார். That's when this man got the word, you stand where you are that you may know what God has to tell you. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நாம் தரித்திருக்க வேண்டும் என்று நேற்றைக்கு நாம் எல்லாரும் படித்தோம். Yesterday we heard how we have to stand where we are to listen to the word of God. நம்முடைய பாவ கட்டுகள் எல்லாம் அறுத்துவிடும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது அவசியம். We have to listen to the word of God so that our cords of sin might be cut asunder. நம்முடைய மாயையின் கட்டுகள் எல்லாம் அறுத்துவிடும்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்மை தேவனுடைய அன்பினால் நிறைத்திருக்கிறார். Pouring out his anointing, he has revealed his love in us. அவரின் சாதாரணமான நிலவரத்திலே ஒரு மனிதன் அன்பு கூற முடியாது. So we cannot love him in an ordinary manner. ஆண்டவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி அவரை அன்பு கூறும்படி செய்திருக்கிறார். He pours out his own love into our hearts and causes us to love him. அபிஷேகம் என்பது தேவனுடைய அன்பு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says that the anointing itself is the love of God. அவர் நம்மிலே அவருடைய அன்பை வைத்து ஊற்றி அவரை அன்பு கூறும்படியாய் செய்திருக்கிறார். He has poured out his love into our hearts and caused us to love him. ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதன் தேவனை அன்பு கூற முடியாது. A wicked man cannot love God. ஒரு பாவியான மனிதன் தேவனை அன்பு கூற முடியாது. A sinner cannot love God. பலவீனமாயிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை அன்பு கூற முடியாது. A weak man cannot love God. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் செய்கிறது என்ன? What does God do here? அவருடைய அன்பை மனிதனுடைய இருதயத்திலே ஊற்றி He pours out his love into man's heart. அவனை நேசித்து loves him. ஆண்டவரை நேசிக்கும்படி செய்கிறார். And causes him to love God. நாம் அவரை நேசிக்கிறது இல்ல. We don't love him. அவர் முதலாவது நம்மை நேசித்து அவரை நேசிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். He first loves us and causes us to love him. அவரை தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து taking the vial of oil, he poured it on his head and kissed him. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னான். Has not the Lord anointed you to be captain over his inheritance, he said. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான். So he who is anointed becomes king. நீங்கள் புதிதாக வந்திருக்கிறவர்கள் நாங்கள் பலவிதமான பாஷைகளை பேசி நாங்கள் சந்தோஷப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். You who have come here newly, you may have heard us speaking in strange new languages and rejoicing in God. நாங்கள் எப்படி சந்தோஷப்பட முடிந்தது? How were we able to rejoice? ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய இருதயத்திலே ஊற்றினபடியினால். It's because God has poured his love into our hearts. நீங்கள் எப்பொழுது சந்தோஷப்பட முடியும்? When can you be happy? ஆண்டவருடைய அன்பை உங்களுடைய இருதயத்திலே ஊற்றும் போது
நீங்கள் சந்தோஷப்பட முடியும். You can rejoice when the love of God is poured into your heart. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, Not just that. தொடர்ந்து அவன் சொன்னபோது, He continues to நீ say, இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது today when you go from me, பென்யமீன் எல்லையாகிய செல்சாகிலே ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷனை காண்பா என்று சொன்னார். thou shalt find 2 men by Rachel's sepulchre in the border of Benjamin at Zelzah. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்க தரித்து நிற்க வேண்டியது அவசியமாக. We have to stand to listen to the word of God. எந்த மனிதனானாலும் சரி, No matter who that man might be. எங்கும் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். God has commanded all men everywhere to repent. ஒரே இடத்திலே செய்யாலே மட்டுமல்ல, Not just here in one place in Cheyar. அவர் சொல்லுகிறதல்ல, அவர் கட்டளையிடுகிறார். He does not say it, he commands it. சொல்லுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம். There is a difference between saying something and commanding it. சொல்லுகிறது என்றால் நீ சாதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. A statement is merely saying something. மனம் திரும்புங்கள், Repent. மனம் திரும்புங்க. Repent. சாதாரணமாக சொல்லுகிறது. That's just saying it. நீ மனம் திரும்பத்தான் வேண்டும். But you have to repent. அதுதான் கட்டளை என்று That சொல்லுகிறது. is an order, a command. அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. That comes from God. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? Beloved, what does God say? இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சொல்லுகிறது என்ன? What does this man anointed by God say? இங்கு வந்திருக்கிற அபிஷேகம் பெற்ற ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? What does God tells those who are anointed here and to the others? இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறது என்ன? What does this prophet say? இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு புறப்பட்ட பிறகு, After you leave this place, பென்யமீனுடைய எல்லையாகிய செல்சாயில் in the border of Benjamin at Zelzah, ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷர்களை காண்பாய். by Rachel's sepulchre you will see 2 men. அங்கே ஒரு கல்லறை இருந்ததாய் So சொல்லப்பட்டிருக்கிறது. you see there was a sepulchre there. புதிதாய் வந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாது. Now those who have come here newly will find all this strange. ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்திலே ஒரு பொய் சொன்னபடியினால அவள் செத்ததாய் வேதத்திலே We எழுதப்பட்டிருக்கிறது. see a woman told a lie in God's presence. She died on the way. அவள் போய் சேர வேண்டிய இடத்திலே சேராமல் செத்து போனாள். She died before she could reach her அவள் destination. ஒரு நல்ல ஸ்திரீதான். She was a good woman. அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீதான். She was a holy woman, ஒரு yes. பரிசுத்த மனிதனுடைய மனைவியாக இருந்தாள். She was the wife of a holy man. பிரியமானவளே, அவள் மரித்து ஒரு இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டாள். Well, she died on the way and she was buried in a place. அந்த இடத்தை தான் ராகேலின் கல்லறை என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. that place is her sepulchre, Rachel's sepulchre. அவளுடைய பெயர் ராகேல். Her name was Rachel. அந்த பென்யமீனுடைய எல்லையிலே இருக்கிறது. It was at the border of Benjamin's lot. பென்யமீன் என்று சொன்னால் பொருள் என்ன? What does Benjamin mean? அவனுக்கு 2 பெயர்கள் உண்டு. He has 2 names. ஒன்று, அவனுடைய தாய் இறந்து போகிற நேரத்திலே, மரிக்கிற நேரத்திலே அவனை பெற்றெடுத்தாள். When his mother was about to die, he was born. எனவே அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டான். So he was called Benoni. என்னுடைய வருத்தத்தின் புத்திரன் என்று பெயரிட்டான். He said the son of my toil. பிரியமான தேவனுடைய பிள்ளை, Beloved child of God. ஒருவேளை நீ தேவனுடைய வருத்தத்தின் பிள்ளையாக இருக்கலாம். You may be the son of God's toil. தேவனை நீ வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். God may be putting you in நீ trouble. தேவனை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். You may be putting God in trouble. ஒரு பாவத்தை செய்யும் போது, When you commit sin, தீமையான வழிகளில் when போகும்போது, you go in the evil way, உன்னுடைய தாய் தகப்பனை நீ கனம் பண்ணாத போது, when you don't honor your நீ parents, குடிக்கும் போது, வெறுக்கும் போது, when you drink, நீ லஞ்சம் வாங்கும் போது, when you take bribes, நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, when you do things displeasing to God, தேவனை நீ வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். you are troubling God. நீ வருத்தத்தின் தேவனை வருத்தப்படுத்துகிற ஒரு பிள்ளையா இருக்கிறாய். So you are a child who troubles God. அந்த தாய் அவனுக்கு போட்ட பெயர் என்ன? What is the mother's name for the child? அந்த தாய் அவனுக்கு இட்ட பெயர் என்ன? What is the name that the mother gave the child? என்னுடைய வருத்தத்தின் புத்திரன் என்று பெயரிட்டார். The son of my trouble. பிரியமானவர்களே, Beloved, ஆனால் அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஒரு பெயரிட்டான். but his father gave him a name. அந்த பெனானி என்ற பெயரை மாற்றி பென்யமீன் என்று பெயரிட்டான். Changed his name and called him Benjamin. அந்த பென்யமீன் என்று சொன்னால் என்னுடைய வலது பார்சத்தின் புத்திரன் என்பது பொருள். And Benjamin means the son of my right hand. அவன் சொன்னது என்ன? What did he அந்த say? நியாயாதிபதி சொன்னது என்ன? What did the judge say? இன்றைக்கு என்னை விட்டு நீ கொஞ்சம் தூரம் போகும்போது, He said, you leave me, go a little farther away. பென்யமீன் எல்லையிலே, At the border of Benjamin, ராகேலுடைய கல்லறை அண்டையிலே, by Rachel's sepulchre, செல்சாகிலே
at Zelzah. செல்சா என்றால் பொருள் என்ன? What does Zelzah mean? தெளிவான பார்வையுடைய இடம். It is a place of clear sight. தெளிவான பார்வையுடைய இடம். A place of clear sight. இவைகளை எல்லாம் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க You வேண்டும். have to know all this well. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நீ தரித்திருக்கும் போது When you wait to listen to the word of God, ஆண்டவர் உன்னை ராஜாவாக்குகிறார். God makes you king. ராஜாவாகி அப்படியாய் விட்டு விடுகிறதில்லை. He doesn't just let you go after being நீ king. அதிலே வளர்ந்து வந்து ஆண்டவருடைய வலது பாசத்திலே இருக்கும்படிக்கு அவர் உன்னை கொண்டு வருகிறார். He makes you grow and causes you to sit at the right hand of God. ஆண்டவருடைய வலது பாசத்திலே நாம் காணப்பட வேண்டும். We have to be seen at the right hand of God. நீங்களும் நாங்களும் You and I, இந்த சபையில ஊழியக்காரரும் விசுவாசிகளும் the members of the church, the servants of God and the believers, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் all the people of this world, எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறார். all are the children of Jesus. அவன் துன்மார்க்கனோ பாவியோ எப்படிப்பட்டவனோ கொலைகாரனோ இருந்தாலும் சரி, Whether he be a wicked man, a sinner, or even a murderer. தேவனுடைய பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறாய். Remember, you are a child of Jesus. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். You are a child of God. நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? Now how are you? இயேசுவை நீ வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். You are putting God in trouble. ஆனா இயேசுவின் மனதிலே இருக்கிறது என்ன? But what is in God's mind? நீ ராஜாவாக வேண்டும். You have to be king. அவரோட கூட ஆளுகை செய்ய வேண்டும். You have to reign with him. அவரோட வலது பார்சத்திலே நீ இருக்க வேண்டும். You have to sit with him in his right hand. ஒரு நாள் அல்ல, Not just one day, 2 நாள் அல்ல, not 2 days, ஒரு மாதம் அல்ல, not 1 month, 10 வருடம் அல்ல, not 10 years, 1000 வருடம் அல்ல, not 1000 years, நித்தியமாக but for eternity, forever. நீ இயேசுவின் வலது பார்சத்திலே இருக்க வேண்டும். You have to be at the right hand of Jesus. ஒரு மோட்சம் இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? Do you know there is a heaven? அங்க இயேசு இருக்கிறார் என்பதை நீ அறிய வேண்டும். You must know that Jesus is there. அங்கே நாம் அவருடைய வலது பாசத்திலே இருக்க வேண்டும். We have to be there at his right hand. இதற்காக இயேசு உங்களையும் எங்களையும் அழைத்திருக்கிறார். It is for this that Jesus has called you and me. செல்சாகிலே ராகேலுடைய கல்லறை அண்டையிலே நீ 2 மனுஷர்களை காண்பாய். You will see 2 men by Rachel's sepulchre at Zelzah. செல்சாக் என்றால் பொருள் என்ன? What does Zelzah mean? தெளிவான பார்வை. A place of clear sight. இந்த இடத்திலே வரும் பொழுது When you come there, நீ தெளிவான ஒரு பார்வை அடைகிறாய். you will be able to see well. உன்னுடைய இருதயத்தை நீ பார்க்கிறாய். You are able to see your own heart. உன்னுடைய மனதை You பார்க்கிறாய். can see your own mind. உன்னுடைய அவயவங்களை பார்க்க You can see your முடிகிறது. own members. உன்னுடைய பார்வை தெளிவாய் இருக்கிறது. The way you look changes. எங்கே போக வேண்டும்? Where should you go? எங்கே போக கூடாது? Where should you not go? யார் இயேசு எங்கே இருக்கிறார்? Where is Jesus? பாவம் எப்படி வருகிறது? How does sin come? பாவத்தை எப்படி ஜெயிக்க How do முடியும்? we overcome sin? பாவத்தை எப்படி அழிக்க How முடியும்? can we destroy பிசாசை sin? எப்படி ஜெயிக்க How can முடியும்? we overpower Satan? பரலோகத்துக்கு எப்படி போக How do முடியும்? we go to heaven? பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன்? How am I delivered from sin? ஒரு தெளிவான பார்வையை நீ அடைகிறாய். Clear insight. அந்த இடத்திலே வரும்போது நீ 2 மனுஷர்களை காண்பாய் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. When you come there, you will see 2 men, says the word of God. படிங்க, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. Read that verse. When thou art departed from me today, then thou shalt find 2 men at Rachel's sepulchre in the border of Benjamin at Zelzah, and they will say unto thee, the asses which thou wentest to seek are found, and lo, thy father hath... அவர்கள் உனக்கு என்ன சொல்லுவார்கள்? What will they tell you? நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. The asses which you went after are found. ஆனால் இப்பொழுது உன் தகப்பன் உனக்காக கவலைப்படுகிறார் என்று சொல்லுவார்கள். But your father has left concern for the asses. He's worrying about you. பிரியமானவளே, தகப்பனார் இவன் இந்த ராஜாவுக்காக கவலைப்படுகிறார். The father is now worrying for the king. இவன் எப்படி எதற்காக புறப்பட்டு வந்தான்? What did this man come out for? கழுதைகளை He தேடும்படியாக. came to seek after நாம் the asses. எதற்காக இங்கே புறப்பட்டு வந்தோம்? Why are we here? ஒருவேளை ஒரு சமாதானத்துக்காக வந்திருப்போம். We may have come here for ஒரு peace. ஒரு சந்தோஷத்துக்காக நாம் கடந்து வந்திருப்போம். We may have come here for joy. பிரியமானவளே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன கூறுகிறது? But what does the word of God ஒரு say? சுகத்துக்காக நாம் கடந்து வந்திருப்போம். We may have come here for healing. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன கூறுகிறது? What does the word of God say? நீ எதற்காக வந்தியோ அதை கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டார். What you have come for, God has granted it. நான் தேடி வந்தது எனக்கு கிடைத்தது என்று எத்தனை பேருக்கு சொல்ல How முடியும்? many of you can say, I have got what I have sought after? நான் சுகத்துக்காக வந்தேன், கர்த்தர் என்னை குணமாக்கி விட்டார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, I came for healing and I have got it? சுகத்துக்காக வந்தவர்கள், உண்மையாய் சுகத்துக்காக வந்தவர்கள் உங்களுடைய கைகளை தூக்குங்க. Those who came here for healing, raise your hands.
சிலர் கைகளை தூக்குகிறார்கள். Some have lifted up their hands. என்னுடைய வியாதி ஆண்டவர் குணமாக்கி விட்டார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, God has healed my sickness? ஏதா கைகளை தூக்குறதல்ல. Not just here, lifting up just like Yes that. என்பது ஒரு சொப்பனம் அல்ல. Jesus is not a dream. Yes என்பது ஒரு கதை அல்ல. Jesus is not a story. நாங்கள் கண்ணாலே பார்த்த இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். We are preaching to you Jesus whom we have seen with our eyes. பிரியமானவர்களே, இயேசு ஜீவிக்கிறார். Jesus lives, beloved. இயேசுவை நீ பார்க்க முடியும். You can see Jesus. இதை நீ விசுவாசித்தால் இன்றைக்கு எப்பொழுது இந்த இடத்திலே உனக்கு சுகம். If you believe this, today, right now, in this place you will be healed. நாளை அல்ல, Not tomorrow, கொஞ்சம் பொறுத்தல்ல, not little later, இப்பொழுதே, now, எங்கேயோ அல்ல, not somewhere else, வீட்டிலே அல்ல, not in your house, இங்கே, here, அது எந்த வியாதியானாலும் சரி, whatever that sickness தீர might be, முடியாத வியாதியானாலும் சரி, may be incurable, இயேசு உன்னை இங்கே but குணமாக்குகிறார். here Jesus will heal you. ஆனா ஆண்டவர் என்ன கூறுகிறார்? What does he say? நீ எதற்காக வந்தியோ அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். I have given you what you have come for. நீ தேட போன கழுதைகள் உனக்கு கிடைத்து விட்டது. The asses that you went after are found. ஆனால் உன்னுடைய தகப்பன் உனக்காக கவலைப்படுகிறார். But your father's worried about you now. நம்முடைய தகப்பன் யார்? Who is our father? இயேசு. Jesus. இயேசுதான் நம்முடைய தகப்பன் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். We read in the Bible that Jesus is our father. அவன் நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். He is our good father. அவன் நமக்கு நல்ல தாயா இருக்கிறார். He is our good mother. சாதாரண தாய் அல்ல, Not just an ordinary one. நல்ல தாயாக இருக்கிறார். Good mother. பிரியமானவளே, அவன் நமக்கு நல்ல சகோதரனாக இருக்கிறார். Beloved, he is our good brother. நல்ல போதகனாக A இருக்கிறார். good teacher. நல்ல நியாயாதிபதியாக இருக்கிறார். Good judge. அவன் நல்ல நீதியாக இருக்கிறார். He is our righteousness. எத்தனையோ வருடங்கள் நீ நீதிக்காக காத்துக் You கொண்டிருக்கிறார். have waited for so many years for justice. உன்ன சொத்து பிரச்சனையில, Maybe in your property, இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையில, concerning your இந்த children, குடும்பத்தின் பிரச்சனையில, concerning your family, பக்கத்தில் உள்ளவருடைய பிரச்சனைகள், with the neighbors, தேவனுடைய பிள்ளையே, child of God. நீ நீதிக்காக காத்துக் கொண்டிருக்கலாம். You are waiting for justice. இயேசு உன்னுடைய நியாயாதிபதி என்பதை அறிந்து கொள்வாய். Remember, Jesus is your judge. நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் இயேசு என்பதை அறிந்து கொள்வாயாக. Our Jesus, He is the Lord, our righteousness. இதை நீ விசுவாசிப்பாயே, ஆனால் If you believe this, இன்றைக்கே உனக்கு ஒரு நல்ல நீதியை அவர் உண்டாக்கி விடுவார். today He will grant you your justice. இன்றைக்கே, நாளை அல்ல, இன்றைக்கே உனக்கு அவர் ஒரு நீதியை கட்டளையிடுவார். Not tomorrow. Today He will give you your justice. அவர் உன்னுடைய தகப்பன் உனக்காக கவலைப்படுகிறார். Your father worries about you. இயேசு நமக்காக அவர் கவலைப்படுகிறார். Jesus is worried for us. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் படிக்கும்போது, If we read from 2 Samuel 18:33, And the king was much moved and went up to the chamber over the gate and wept. And as he went, thus he said, O my son Absalom, my son Absalom, would God I had died for thee, O Absalom, my son. பிரியமானவர்களே, இங்க ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்காக அழுவதை குறித்து here எழுதப்பட்டிருக்கிறது. we see a king weeping for his son. அந்த மகன் இறந்து விட்டான். His son died. அந்த ராஜா அழுகிறது எப்படி சொல்லி அழுகிறார்? What does the king say while crying? அந்த செத்து போன அந்த மகனுடைய பெயர் அப்சலோம். The dead son's name is Absalom. தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி வந்தபடியினால அவன் கொலை செய்யப்பட்டான். He was killed because he rose up against his father. நாம் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறோம். We have risen up against God. நம்மில் அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறோம். Many of us have become God's enemies. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களை போல காணப்படுகிறார்கள். Such people are as though they are murdered. ஒரு அவர் மாம்சத்திலே சரீரத்திலே நடமாடலாம். Physically they may be walking. பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் ஆத்துமாவிலே மரித்திருக்கிறார்கள். But in their soul they are dead. இந்த ராஜா தன்னுடைய மகனுக்காக எப்படி அழுகிறார்? How does this king cry for his என்னுடைய son? மகனே அப்சலோமே, My son Absalom. என்னுடைய மகனே அப்சலோமே, Absalom, my son. அப்சலோமே, Absalom. உனக்காக நான் மரித்தேனானால் நலமாயிருக்கும். It would have been good if I had died for you. இயேசு எப்படி அவர் நமக்காக மரித்தார்? How did Jesus die for us? நாம் ஆண்டவருக்கு விரோதமாயிருந்தோம். We were against God. ஆண்டவரை பகைக்கிறவர்களாயிருந்தோம். We hated God. அவரை நான் தான் கொலை செய்தோம். We were the ones who killed him. அவரை நான் தான் சிலுவையிலே அறைந்தோம். We were the ones who crucified him. அப்படித்தான் வேதம் கூறுகிறது. That's what the Bible says. பிரியமானவர்களே, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? But how is he? பாருங்க, இந்த மகனுக்காக அந்த தகப்பன் எப்படி
அழுகிறார். See how the father is crying for his son. இந்த தகப்பனை கொலை செய்யும்படியாக புறப்பட்டு போனான். This son had gone to kill his own father. ஆனா தகப்பன் எப்படி அழுகிறார்? But look at how the father cries. இயேசு எப்படி அழுகிறார்? How did Jesus cry? என்னுடைய மகனே அப்சலோமே, My son Absalom. என்னுடைய மகனே அப்சலோமே, My son Absalom. உனக்காக நான் மரித்து போனேனே, ஆனால் செத்து போனேனே, ஆனால் நலமாயிருக்கும். It would have been good if I had died for you. அவன் அப்படியே அவன் சொன்னான். ஆனால் இயேசுவோ உண்மையாக அவன் நமக்காக மரித்தார். Well, this father said that, but our Jesus did that. நான் தான் பாவம் செய்தோம். We were the ones who sinned. நான் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். We were the ones who ought to be crucified. நான் தான் அடிக்கப்பட வேண்டும். தாபோருள்ள சமபூமியிலே உன்னை சந்திப்பார்கள். They will meet you at the plain of Tabor. தாபோர் என்று சொன்னால் பொருள் என்ன? What does Tabor mean? உயர்ந்த இடம் என்பது பொருள். It means a high place. சமபூமி என்றால் பொருள் என்ன? What does plain mean? இளைப்பாறுகிற இடம் என்பது பொருள். A place of rest. பிரியமானவர்களே, தாபோருக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். Beloved, God takes us to Tabor. நம்முடைய ஜீவியத்தை நாம் சரியாக பார்க்கும்போது, when we look into our own lives நம்முடைய well, பார்வை தெளிவான பார்வையா இருக்கும்போது, when our sight is clear, நம்முடைய இருதயத்தை மனதையும் பார்க்கக்கூடியவளாக நாம் மாறும்போது, when we are able to look at our own heart and mind, இயேசு நம்மை மன்னித்து அப்படி மாற்றும் போது, when Jesus changes us, தாபோர் என்கிறதான ஒரு ஜாவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மேலான ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு வருகிறோம். we come to a high place called Tabor. ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். A place of spiritual growth. பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஆண்டவர் ரட்சித்து விட்டு விடுகிறதல்ல. It's not just God somehow saving us and letting us go. ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். He brings us to a high lofty place. மேலான ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறார். He brings us to a growth. இவன் ஒரு ராஜா. He's a king. இவர் ஒரு குழந்தையா இருக்க முடியாது. He cannot be a child. பாருங்க, இங்க ரெண்டு ஒன்னு குழந்தைகள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Some children are talking here. அந்த பிள்ளைகள் ராஜா யார் என்று இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. The children don't know who a king is. ராஜா அவன் கரத்துக்குரியவன். A king is நாட்டிலே பெரியவன். a man of honor, the man of esteem in that land. ஒரு ராஜ்யத்திலே அவன்தான் பெரிய மனிதன். He's the greatest man in the land. பிரியமா, எனவே அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. So he needs a spiritual maturity. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர். We are going to rule and judge the world. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. Beloved, we need a spiritual growth. ஆவிக்குரிய குழந்தைகளா இருந்தால் போதாது. It won't be enough if we are spiritually children. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சிக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். God wants to make us mature in our spiritual life. தாபோருக்கு கொண்டு வருகிறார். He wants to bring us to Tabor. உயரமான இடத்துக்கு கொண்டு வருகிறார். To bring us to a high place. அந்த இடத்திலே ஒரு சமபூமி இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And there is a plain. அப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமான ஒரு வளர்ச்சிக்குள்ளே நாம் கடந்து வரும்போது, so when we come to such a place in our spiritual life, நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். God commands a rest in our life. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ ஒருவேளை நல்ல வசதியுடையவர்களாக இருக்கலாம். Beloved child of God, you may be well off. எனக்கு நல்ல வசதியான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு ஒரு பழக்கம் இருந்தது. I was acquainted with a very family which was living a luxurious life. மிஸ்டர் எம் முத்தையா செட்டியார் அவர்களோடு பழக்கம் இருந்தது. I was acquainted with Mr. M. Muthaiya Chettiar. அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் மிஸ்டர் முருகப்பன் அவருடைய அந்த இடத்துக்கு வந்தார். And Mr. Murugappan took his place when his father died. பிரியமானவர்களே, அவரிடத்திலே இயேசுவை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் உண்டானது. So there was a chance when I spoke to him about Jesus. அப்ப அவர் என்னோடு சொன்னார். Then he told me, இயேசுதான் உண்மையான ஆண்டவர். Jesus is the true God. எங்களால உங்களை போல ஜீவிக்க முடியாது. But we can't live like you. பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்தை அப்படியாய் வாங்கி விடுவார்கள். They can even buy up the whole city of Madras. அந்த கட்டடங்கள், அந்த சொத்துகள் எல்லாவற்றையும் அப்படியே வாங்கக்கூடிய செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான். They were rich enough to buy up the whole city. இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். They knew Jesus well. சமாதானம் இல்ல. No peace. அவர்களால இயேசுவை ஒரு நல்ல மனிதனாக ஜீவிக்க முடிகிறது இல்ல. They are not able to live as a good life for Jesus. தேவனுடைய மனுஷர்களாக ஜீவிக்க முடியாது என்று சொன்னார்கள். They said we can't live as men of God. மேலான ஒரு வளர்ச்சிக்குள்ளே வரும்போது, so when you grow in your life, சமாதானத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். God brings you into a life of peace. நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். So when we are saved, God gives us peace. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது,
When we read from Exodus 14:14, ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். God gives us a rest at water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது, When we receive the anointing of the Holy Spirit, 28வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும்போது, as we read from Isaiah chapter 28:16, அபிஷேகத்தை பெறும்போது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். when we receive the anointing, God gives us a rest. என்னாகும் 10வது அதிகாரம் 33வது வசனம் 33வது வசனத்தை படிக்கும்போது, When we read from Numbers 10:33, நம்மை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். when we submit to those who lead us, God gives us peace. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை படிக்கும்போது, According to Matthew 11:29, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வதற்கு ஒப்புக்கொடுக்கும்போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். when we surrender to do the desire of God, He gives us peace. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் ஜீவிக்க வேண்டும். We have to live therefore according to the desire of God. தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உன்னுடைய விருப்பத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Child of God, you are living according to your desire today. நம்முடைய விருப்பத்தின்படி ஜீவிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. God has not called us so that we can live according to our desire. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஜீவிக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். But He has called us so that we might live according to His desire. ஏனென்றால் அவரைப் போல நாம் மாற வேண்டியதா இருக்கிறது. For we have to become like Him. பிரியமானவர்களே, எனவே அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் ஒப்புக்கொடுக்கும்போது, So when we surrender to do His will, நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். God commands a rest in our life. யோசுவா 14வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, When we read Joshua 14:15, நாம் ஜெயஜீவியா செய்யும் போது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் when we கட்டளையிடுகிறார். live a victorious life, God gives us a rest. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, Revelation 21:4, when we read, நித்தியத்திலே நித்தியமாக நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். all through eternity God is going to give us rest. பெந்தெகோஸ்து என்று சொன்னால் பொருள் என்ன? What does Pentecost mean? பெந்தி என்றால் 50 என்பது பொருள். Penti means 50. பிரியமானவர்களே, 50வது நாளிலே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே கொடுக்கப்பட்டதான ஒரு இளைப்பாறுதல், A rest which God gave 50 days after Jesus died and rose again. அந்த நாளிலே ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் மனுஷனுக்கு கட்டளையிட்டார். That day God commanded a rest for man. அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வரும்போது, When we come to such an experience, அந்த அபிஷேகத்துக்குள்ள கடந்து வரும்போது, when we come to that anointing, பூரண இளைப்பாறுதலுக்குள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். God will lead us to perfect rest. கர்த்தர் அந்த நியாயாதிபதி இந்த ராஜாவுக்கு கூறுகிறது என்ன? What does the judge tell the king? தேவனுடைய பிள்ளையை அபிஷேகம் பெற்ற உனக்கு எங்களுக்கு ஆண்டவர் இந்த நியாயாதிபதி கூறுகிறது என்ன? What does this judge tell you and me who have received the anointing? நீ தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது, When you come to the plain of Tabor, தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். 3 men will meet you who are going up to worship God at Bethel. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக நீ சற்றே தரித்து நிற்பாயாக. Stand where you are to listen to the word of God. எங்கு போகாதே. Don't go anywhere. இயேசுவின் வசனத்தை கேட்க மாட்டேன் என்று சொன்னால் நாம் நரகத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. அந்த நாளை தேவனுடைய பிள்ளையை நீ என்ன செய்ய முடியும்? If you reject the word of God and say, I will not listen to the words of Jesus, there will come a time when you will have to go to hell. What will you do at that time? ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. No one can escape. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. Besides him, there is no scope for salvation. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு To be saved, வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ள, amongst men and on the earth and under heaven, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. No other name has been granted other than the name of Jesus. யாருடைய நாமத்திலே ரட்சிப்பு? In whose name is salvation? இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. யாராயிருந்தாலும் சரி, whoever it might be, முழு உலகமும் இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்பட வேண்டும். The whole world has to be saved in the name of Jesus. தாபோருடைய சமபூமியிலே சேரும்போது, when you come to the plain of Tabor, தேவனை பணிந்து கொள்ளும்படி புறப்பட்டு செல்லுகிற 3 மனிதர்களை காண்பார். You will see 3 people who are going to Bethel to worship God. அவர்கள் பெத்தேலுக்கு போவார்கள். They are going to Bethel. பெத்தேல் என்றால் பொருள் என்ன? What does Bethel mean? தேவனுடைய வீடு என்பது பொருள். It means the house of God. தேவனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். They are going to the house of God. ஆண்டவருடைய வீட்டுக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to go to the house of God. உலகத்திலே நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. In the world we have a house. அங்கே நாம் போனால் நாம் தங்கலாம், இளைப்பாறலாம், புசிக்கலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். When we go there, we can stay there, we can eat, we can drink, we can rest. தேவனுடைய பிள்ளை அதே போல தேவனுடைய வீடு என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. Beloved, just like that, there is a place called the house of God. அதுதான் உன்னுடைய நித்தியமான இடம். That's your eternal abode. அதை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். You have to inherit it. உன் உலகத்தில் இருக்கிற உன்னுடைய வீடு உனக்கு சொந்தம்.
The house that is in the world is for you. தேவனுடைய வீடு உனக்கு சொந்தம். The house of God is for you. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். For we are His children. அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். We are His inheritance. அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக We are இருக்கிறோம். called to inherit it. அந்த பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்களை அங்கே நீ காண்பாய். You will see 3 men going to Bethel. அவர்களில் ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவான். They will bring 3 kids. பிரியமானவர்களே, 3 ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் 3 பேரில் ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவான். One of them will bring 3 kids. 3 ஆட்டுக்குட்டிகள். 3 kids. ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல. Not just one kid. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. It shows the Lord Jesus. சாந்தமான ஆட்டுக்குட்டி. A meek lamb. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. A lamb that bears the sins of the whole world. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. The lamb that bears the whole sins of the whole world. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. A lamb that is slain. இந்த ஆட்டுக்குட்டி. This lamb. ஆட்டுக்குட்டியை சுமந்து வருகிற ஒரு மனுஷனை நீ காண்பாய். You will see a man carrying this lamb. இது இயேசுவை வெளிப்படுத்துகிறது. It reveals Jesus. தேவனுடைய பிள்ளையை நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். Children of God, we must see Jesus. இந்த அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும். We must see this experience. நாம் சாந்தமானவர்களாய் மாற வேண்டும். We have to be meek people. இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? Now how are we? இப்பொழுது பொறாமையாய் இருக்கிறோம். Now we are jealous. பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். We are proud. கோபமுடையவர்களாய் இருக்கிறோம். We are angry. எரிச்சலுடையவர்களாய் இருக்கிறோம். We are irritable. அடங்காதவர்களாய் இருக்கிறோம். We are incorrigible. சாந்தம் என்கிற ஒரு பகுதியை நம்முடைய ஜீவியத்துல காண முடியறதில்லை. We can't see meekness in our life. அந்த இடத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். We have to come to that place. நாம் சாந்தமானவர்களாய் மாற்றப்பட வேண்டும். We have to become meek. ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏன் கேட்க தரித்திருக்க வேண்டும்? Why should we wait to listen to the word of God? சாந்தமானவர்களாய் மாற்றப்பட வேண்டும். We must become meek people. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, not just that, beloved. முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. The lamb that takes away the sins of the whole world. Yes, முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக உலகத்துக்கு வந்தார். Jesus came to this world to bear the sins of the whole world. ஏதோ ஜெயாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, not to bear the sins of the people of Cheyar alone. அல்லது திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறது, or to bear the sins of the people of this district. அல்லது சென்னை நாடு அந்த தமிழ்நாட்டுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க அல்ல, or to bear the sins of the people of Tamil Nadu. முழு உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கு வந்தார். He came down as a lamb to bear the sins of the whole world. நாமும் கூட பிரியமானவர்களே, முழு உலகத்தின் ஜனங்களுக்காக ஜெபித்து தேவ சமூகத்திலே போராடுகிற மனுஷர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய். We also should pray and strive for the salvation of the people of the whole world. ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாம் மனசாபட்டு அழ வேண்டியது அவசியமாய் இருக்கு. We have to cry and weep for the salvation of the people. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். The people should be saved. ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும். People should become the people of God. அதற்காக நாம் அழ வேண்டியது அவசியமாய். We have to weep and cry for this. ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டியது அவசியமாய். We have to implore, beg God for it. அது மட்டுமல்ல, not just அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. He is called a lamb slain. எப்பொழுதும் அது அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. He is slain even now. நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், you may have been saved, ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், you may have taken baptism, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், you may have received the Holy Spirit, ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், you may be living a holy life. ஆனால் இன்றைக்கு நீ பாவங்களை செய்யும் தவறுகளை செய்யும் போது, but today when you do wrong, இயேசுவை இன்றைக்கும் நீ அடித்துக் கொண்டே இருக்கிறாய். you are smiting தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் கூட நீ இயேசுவை அடித்துக் கொண்டே இருக்கிறாய். child of God, even today you are smiting Jesus. கூறுகிறது என்ன? what does the Lord say? 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருகிற ஒரு மனுஷனை நீ காண்பாய். you will see a man bearing 3 kids. இன்னொருவன் 3 அப்பங்களை கொண்டு வருவான். you will see another man with 3 loaves. அதிலே 2 அப்பங்களை உனக்கு கொடுப்பான். he will give you 2 loaves. 3 அப்பம் என்றால் what do 3 loaves mean? ஆவி ஆத்தும சரீரத்திலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியது அது காட்டுகிறது. it shows our doing the will of God in spirit, soul and body. what does bread show? அது தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதை காட்டுகிறது. it shows fulfilling the desire of God. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us நம்முடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அல்ல, not to do our own will, இயேசுவின் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to fulfill the desire of Jesus. பிரியமானவர்களே, அதுதான் அப்பம். that is bread, beloved. தேவனுடைய சித்தத்தை செய்து அதை நிறைவேற்ற வேண்டும். doing the will of God and fulfilling it, அதுதான் நம்முடைய ஆகாரமாய் இருக்கு. that is our meat.
பிரியமா அதிலே 2 அப்பங்களை உனக்கு கொடுப்பான். He will give you 2 loaves. அது எதை காட்டுகிறது? What does that show? இந்த மனுஷன், This man, இயேசு, Jesus, மனுஷனாய் வந்த இயேசு, Jesus who came down as man, 2 அப்பங்களை இந்த ராஜாவுக்கு கொடுப்பான். will give 2 loaves to this இதை நீ king. வாங்கிக் கொள்ள வேண்டும். You should take it. நாம் அபிஷேகம் வரும்போது ராஜாவாக மாற்றப்படுகிறோம். We become kings when we are anointed. 2 அப்பங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். He gives us 2 loaves. அப்பம் என்றால் என்ன? What does loaf show? நம்முடைய சரீரத்துல நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது. Doing the will of God in our body. நம்முடைய ஆத்மாவில ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது. Doing the will of God in our soul. நம்முடைய ஆவியில ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வது. Doing the will of God in our spirit. பிரியமானவர்களே, இதிலே 2 அப்பத்தை வாங்க வேண்டும். We have to take 2 loaves. அது ஒரு ராஜா செய்கிற சித்தம் என்ன? What is the will of a king? அவனுடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் ஜீவிக்க வேண்டும். In his life he should live pleasing to God. அவனுடைய ஊழியத்தில் அவன் ராஜாவுக்கு பிரியமாய் ஜீவிக்க In his வேண்டும். ministry he should live pleasing to God. ஏனென்றால் அவன் ஆண்டவருடைய ஜனத்தை ஆளுகை செய்கிறான். For he rules the people of God. எனவே ஒரு பக்கத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க So on வேண்டும். the one hand he should live pleasing to God. இன்னொன்று அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். Secondly, in his personal life he should live pleasing to God. மூன்று அப்பங்களை வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வருவான். And you will see another man bringing a bottle of wine. திராட்சரசமுள்ள ஒரு துருத்தி அவன் கொண்டு வருவான். He will bring a bottle of wine. 2 துருத்தி திராட்சரசம், 2 bottles of wine. ஒரு துருத்தி திராட்சரசம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. 1 bottle of wine. 2 துருத்தி, ஒரு துருத்தி திராட்சரசம் என்றால் என்ன? What does 1 bottle of wine show? தேவனுடைய பிள்ளையை நீ இதுவரையில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன். Child of God, till now if you have not received the anointing, the Lord tells you, I'm going to anoint you. உனக்கு முன்மாறிய ஊற்றி உன்னை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். I will give you a former rain and anoint you. 2 துருத்தி திராட்சரசம் என்று கூட வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible you also read of 2 bottles of wine. 2 துருத்தி திராட்சரசம் என்றால் என்ன? What do 2 bottles of wine show? அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறவள் இன்னொரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். Person who has received the anointing should receive an anointing again. அதற்கென்று அவர் 2வது அபிஷேகத்தை தரப்போகிறார். He is going to receive another anointing. இங்கு ஒரு துருத்தி திராட்சரசம், 1 bottle of wine. சவுல் இன்னும் அபிஷேகம் பெறவில்லை. Saul was not yet anointed. அவன் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். He was anointed with oil. ஆனால் இவன் இன்னொரு அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாக வேண்டியதா But he should receive another anointing from God. பிரியமானவர்களே, அதுதான் முதலாவது துருத்தி திராட்சரசம். Beloved, that's the first bottle of wine. இன்றைக்கு அபிஷேகத்தை பெறாத நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You who have not received the anointing, you are going to receive it today. அபிஷேகம் பண்ணி அனுப்ப போகிறார். God is going to anoint you and send you. நீ அங்கமங்கம் பார்க்காதே, சற்று தரித்து நின்று ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாயாக. Don't look here and there. Stand where you are. Listen to the word of God. மழை உன்னை சேதப்படுத்த முடியாது. The rain cannot hurt you. குளிர் உன்னை சேதப்படுத்த முடியாது. The cold will not hurt you. வியாதி உன்னை சேதப்படுத்த முடியாது. Sickness cannot hurt you. அவருடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால், அன்பினால ஆண்டவர் நினைக்க போகிறார். He is going to fill you with his anointing, with his power. அவர் ஒரு துருத்தி திராட்சரசத்தை ஒருவன் கொண்டு வருவான். One man will bring 1 bottle of wine. பிரியமானவர்களே, அந்த முன்மாறியினால, ஆதி அன்பினால, அல்லது முதலாவது உள்ள அந்த அபிஷேகத்தினால ஆண்டவனை அபிஷேகம் பண்ணும்படி வந்திருக்கிறார். God has come to fill you with his first love, with the first anointing. பின்பு சம்பவிக்கிறது என்ன? What happens after that? இவைகளை நீ வாங்க வேண்டும். You have to receive these things. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற மலைக்கு போவாய். Then you will go to the hill where is the garrison of the Philistines. தேவனுடைய மலைக்கு போவாய். You go to the hill of God. அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்க, there enter into the city. மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ காண்பாய். You will see a company of prophets coming down from the high place. அங்கே 4 வகையான இசைக்கருவிகள் இருக்கிறதா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. There you see 4 kinds of musical instruments. தேவனுடைய பிள்ளையர் ஆண்டவர் நம்மை அழைக்கிறது மட்டுமல்ல, God not only calls us, அபிஷேகம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அவர் உயர்ந்த இடத்து அனுபவத்துக்கு கொண்டு வருகிறது மட்டுமல்ல, இளைப்பாறுதலை தருகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மை இன்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களை அவர் சகிக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மை அவர் தேவ சித்தம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ண போகிறார். அபிஷேகம் பண்ண போகிறார். அபிஷேகம் பண்ணி என்ன செய்ய போகிறார்? What is he going to do after that? அவர் சபைக்குள்ளே கொண்டு வர போகிறார். He's going to bring us into the church. பெலிஸ்தருடைய தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு கொண்டு வர போகிறார். He's going to bring us to the garrison of the Philistines, to the hill of God. தேவனுடைய சபையிலே நீ வந்திருக்கிறார். You have come to the church of God. பேரானவருடைய சர்வ சங்கமாய சபையிலே
தேவனுடைய பிள்ளை நீ வந்திருக்கிறாய். You have come to the general assembly, the church of the firstborn child of God. எதற்காக? What for? இயேசுவை போல உன்னை முதற்பலனாய் மாற்றும்படியாக. To make you firstborn like Jesus. முதற்பலனாய் மாறி இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். That you might be the first fruits with Jesus. நீ உன்னை சபையில கொண்டு வர போகிறாய். He's going to bring you to the church. அங்கே என்ன இருக்கிறது? What is there? தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். Prophets are there. அவருடைய வேலை என்ன? What is their work? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். To prophesy. உனக்கு ஆண்டோட வார்த்தையை பிரசங்கிப்பார்கள். They will preach you the word of God. கேட்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கிறது. All that you listen to will be like prophecy. அது மட்டுமல்ல, Not just that. 4 விதமான இசை கருவிகள் இருக்கிறது. 4 kinds of instruments. தம்புரு அங்கே இருக்கிறது. The psaltery. தம்புரு என்றால் பொருள் என்ன? What does the psaltery show? கீழ்ப்படிதல், Obedience, ஐக்கியம். unity. இப்பொழுது உனக்கு இல்லாத இருக்கிற காரியம் என்ன? What do you lack now? தேவனுடைய சபையோடு நீ ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாய். You lack fellowship with the church of ஆண்டோட God. வார்த்தை என்ன கூறுகிறது? What does the word of God say? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு தரித்து நிற்பாயா. Stand still to listen to the word of God. நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do? ஆண்டோட சபையிலே ஆண்டோட ஜனத்தோடு ஐக்கியப்படுவாயாக. You should be joined with the fellowship with the church. ஆண்டோட சபையிலே தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படிவாயாக. Submit to the prophets of the church. ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று இந்த உலகத்திலே யார் நினைத்தாலும் இதுதான் அவர்களுக்கு பிரமாணம். No matter who might want to go to the kingdom of God, this is the law for them. அது மட்டுமல்ல, மேளம் இருக்கிறது. There is the tabret. மேளம் என்று சொன்னால் பொருள் என்ன? What does that show? பிரியமானவர்களே, அது ஒப்புரவாகுதலை காட்டுகிறது. It shows நீ reconciliation. யாரோடு ஒப்புரவாக வேண்டும்? With whom should you be at peace? யாரிடத்தில் தவறு செய்திருக்கிறாயோ அவர்களிடத்தில் நீ ஒப்புரவாக You வேண்டும். have to go and get reconciled with those who have done ஒருவேளை wrong உன் against you. புருஷனாக இருக்கலாம், Maybe your husband, உன் தாயாக or இருக்கலாம், your mother, உன் தகப்பனாக or இருக்கலாம், your father, பக்கத்து வீட்டாராக or இருக்கலாம். your neighbor. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் You go to heaven. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நீ அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். You have to be reconciled with them. கீழ்ப்படிய வேண்டும். You have to obey. மன்னிப்பு கேட்க வேண்டும். Ask forgiveness. என்னை மன்னித்து விடு ஆண்டவரே. Lord, forgive me. என்னை மன்னித்து விடு சகோதரா, நீ என்னை மன்னித்து விடு. Brother, please forgive me. புருஷனை பார்த்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். Ask your husband for forgiveness. பக்கத்து வீட்டிலே உன்னை அடித்தவனிடத்திலே நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். Go and ask for forgiveness from your neighbors who நீ assaulted அப்படி you. போகும்போது When you do that, அவர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம். they may not forgive you. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? What does the Lord say? அவர்களை உங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். He will bring them under you. தேவனுடைய வலதுகரம் உன் மேல் இருக்கும். The right hand of God will be with அவர்கள் you. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் No சரி, matter how great they are, எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் no சரி, matter how great the எவ்வளவு authority பெரிய is, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் they சரி, may be very rich, எவ்வளவு பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் சரி, they may be very wise and இந்த educated. சட்ட புஸ்தகத்துக்கு அவன் கீழ்ப்படியத்தான் வேண்டும். He has to submit to this word. இது தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை. For these are the words of authority of God. நீ கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது When you obey God, அவர் மற்றவர்கள் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். others have to obey you. மேளம் அதற்கு அந்த மேளம் என்கிற ஒரு கருவியை நீ பார்ப்பாய். There you will see the instrument called the நீ tablet. மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். You have to get united with the others. மூன்றாவது நாகசுரம் என்கிற ஒரு கருவியை Thirdly, the பார்ப்பாய். pipe. நாகசுரம் என்றால் என்ன? What does pipe show? அது சந்தோஷத்தை It காட்டுகிறது. shows joy. நீ இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாய். You may lack joy today. ஆண்டவர் உன்னிடத்தில் விரும்புகிறது என்ன? What does God want from you today? எதிர்பார்க்கிறது என்ன? What does He expect from you? நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். He wants you to be நீ happy. சந்தோஷமா இருக்க வேண்டும். Be joyful. நீ சந்தோஷமா இருக்கும் போது When you are happy, உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த பிசாசு, அந்த சத்துரு, அந்த வியாதி எல்லாம் உன்னை விட்டு ஒளிந்து போய்விடும். that devil, that enemy, that sickness that's putting you into grief will run away. நீ சந்தோஷமா இருக்கும் போது When you are happy, பிசாசு அவனுடைய வாளை சுருட்டி கொண்டு ஓடி விடுவான். the devil will curl up his tail and run away from you. உன்னை துக்கப்படுத்துவதுதான் அவனுடைய வேலை. His work is to put நீ you to இயேசுவிலே sorrow. இன்னைக்கு சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். But God's desire is that you should be happy in Jesus today. அது மட்டுமல்ல, Not just that. சுரமண்டலம் என்கிற ஒரு இசைக்கருவி அங்கே You இருக்கிறது. see an instrument called the harp. அதனுடைய பொருள் என்ன? பொருள் என்ன? What does harp show? இரக்கம். Mercy. இரக்கம். Mercy. தேவனுடைய அன்பும் இரக்கமும் The love of God and the mercy of இந்த God. இரண்டு உன்னிடத்திலே வர வேண்டும். These two should come to you. இதுவரையில் நீ இரக்கம் இல்லாத மனுஷனா இருக்கிறாய். You may have been a உன் man without பிள்ளையிடத்தில் mercy. உனக்கு இரக்கம் No இல்லை. mercy towards your children. உன் மனைவியிடத்தில் உனக்கு இரக்கம் No இல்லை. mercy towards your wife.
புருஷனிடத்துல இரக்கம் இல்ல. No mercy towards your husband. தேவனுடைய பிள்ளையே, Child of God. ஆனால் நீ இரக்கமுடையவனாய் மாற வேண்டும். You must be a merciful person. அதற்காக ஆண்டவர் எங்கே கொண்டு வருகிறார்? For that, where does God bring you? ஆண்டவருடைய சபைக்குள்ளாக உன்னை கொண்டு He வருகிறார். brings you into His church. இந்த கருவிகள் எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. All these instruments are kept there. எல்லாரோடும் அப்புறமாய் ஐக்கியமாய் இப்படிப்பட்ட சுபாவங்களை நீ வளர வேண்டும். You have to get united with everyone and grow in these traits. அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? And what does the word of God say? ஆறாவது வசனம் என்ன Verse சொல்லுகிறது? 6, what does it say? நீ கர்த்தருடைய ஆவியானவர் உன்மீது இறங்குவார். The Spirit of the Lord shall come upon you. நீ இந்த சுபாவங்களை இந்த நேரத்துல இந்த சுபாவங்களை பெற்றுக்கொள்ள நீ ஒப்பு கொடுப்பாயே. ஆனால் If you surrender to this character now, இப்பொழுதே தேவனுடைய ஆவியானவர் இந்த வசனத்தை உன்னிடத்திலே இறங்குவார். today, right now, according to this word, God will descend upon you. வானமும் பூமியும் மாறி போகும். Heaven and earth will pass away. என்னுடைய வார்த்தைகளை எழுத்துகளில் உறுப்புகளில் ஒன்றாவது மாறாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று But சொன்னார். verily, verily, I say unto you, not one jot or tittle of my word shall pass away. என்று சொன்னால் என்று தான் உச்சரிக்க வேண்டும். என்று குறிக்கிறதற்கு உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமே கிடையாது. Every letter has to be pronounced in the way it has to be pronounced. No human being can intercept and pronounce it in another way. இந்த வசனத்தின்படி தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஸ்தலத்திலே இப்பொழுதே உன்னிடத்திலே இறங்குவார். When you submit to the word of God and obey it, right now the Spirit of God will work in this place. நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். You will prophesy with them and you will become another man. தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை வேறு மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Child of God, God wants you to become another man. இதுவரையிலும் துன்மார்க்கனாக இருக்கலாம். You may have been a wicked person. ஆனால் பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to become a saint. இதுவரையிலும் கோபப்படுகிறவனாக இருக்கலாம். You may have been an angry person till now. சாந்தமுடையவனாய் மாற்றும்படி விரும்புகிறார். God wants to make you meek. இதுவரையில் அன்பில்லாதவனாய் இருக்கலாம். You may have been a loveless person. அன்பினால உன்னை நிறைத்து அன்புடையவனாய் மாற்ற விரும்புகிறார். God wants to fill you with His love. உன்னை தேவனுடைய ஆவியானவர் உன்மேல இறங்குவார். The Spirit of God will descend upon you. தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். You shall prophesy and become another man. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இந்த அடையாளங்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து சம்பவிக்கும் போது when all these things take place in your life, சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும். what you do as time tells you. சமயத்துக்கு ஏற்றபடி என்றால் என்ன? What does that mean? நான் ஒன்றுமே இல்லை. I am nothing. நான் சீரோதான். I am zero. நான் ஒன்றுமே இல்லை. I am nothing. நீ உன்னை தாழ்த்தி கொடுத்தால் மட்டும் போதுமானது. Humble and surrender, that's enough. எனக்கு முன்னே கில்காலுக்கு போ என்று சொன்னான். Go before me to Gilgal. கில்கால் என்றால் பொருள் என்ன? What does Gilgal show? நிந்தை புரட்டி போட்டிருக்கிற இடம். I have rolled away the reproach. உனக்கு ஒரு நிந்தை இருக்கிறது. You have a reproach. அதை இன்றைக்கு ஆண்டவர் புரட்டி போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Today God wants to roll it away. ஆமா, ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய நிந்தையை நான் புரட்டி போட்டேன். Today the Lord says, I have rolled away that reproach. எனவே அந்த ஸ்தலத்துக்கு கில்கால் என்ற பெயர் உண்டாயிற்று. So that place was called Gilgal. கில்காலிலே அங்கு முதலாவது அந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. It was there that the Passover was first observed. நீ சபையிலே வரும்போது, when you come to the church, தேவனுடைய சுபாவத்திலே வளரும்போது, when you grow in the character of God, வேறு மனுஷனாக மாற்றும்போது, when you become another man, ஆண்டவர் கூறுகிறது, what does the Lord say? இதுவரையிலும் உள்ள உன்னுடைய நிந்தையை மாற்றி போடுகிறேன். I have removed the reproach that was with you till now. I have rolled it away. பஸ்காவை உனக்கு கொடுக்கிறேன். I have given you the Passover. என்னுடைய சரீரத்தை உனக்கு கொடுக்கிறேன். I have given you my body. என்னுடைய சரீரத்தை உனக்கு புசிக்கிறேன். I have given you my body to you. சரீரத்தை புசித்து eating my body, என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Those who he that partakes of my blood has eternal life. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். I will raise him up at the last day. என்னுடைய மாம்சத்தை புசித்து eating my flesh, இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு and drinking my blood, மரணம் என்பதே கிடையாது. that person has no death. அவன் மரித்தாலும் பிழைப்பான். He may die, he will live again. மரித்தாலும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and the life. யானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and the life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் He that believeth on me, though he were dead, yet shall he live. எனவே நீ கில்காலுக்கு போக வேண்டும்.